அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீராமலிங்காய குருவே துணை. தேவர்களோ சித்தர்களோ சீவன் முத்தர்தாமோ சிறந்த முனி தலைவர்களோ செம்பொருள் கண்டாரோ மூவர்களோ அறுவர்களோ முதற் சக்தியவளோ முன்னியம் பெருங்கணவர் தம்மியலை உணர்ந்தோர் யாவர்களும் அல்லவென்றால் யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ ஒரு சிறிது அமைய அது கண்டாய் ஆவலோடு அன்பர் தொழக்கனக சபை நடிப்பார் அவர் பெருமை எவ்விதத்தும் அவர் அறிவார் தோழி. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலக மக்கள் அருமையான உள்ளங்களை அனைவருக்கும் வணக்கமும் வந்தனமும் தெரிவித்துக் கொண்டு, நாம் செய்தது உலகம் சுபீட்சமடைய ஆன்ம திரேக பரிவர்த்தன அறிவு விளக்கம் பெற உலகத்திலே உத்தமகாண்டம் இல்லாமல் இருக்க சன்மார்க்க ராஜ்யம் ஏற்பட எல்லோரும் ஒரு நிலை சகோதர உணர்வு ஏற்பட உத்தம் இல்லாமல் இருக்க தீவிரவாதமோ பயங்கரவாதமோ தற்கொலைப்பட தாக்குதலோ இல்லாமல் இந்த சரீரத்தை பாதுகாத்து மேலும் மேலும் எந்த அளவுக்கு இந்த மேலான சரீரம் அடைய வேண்டுமோ அது அடைவதற்குரிய இந்த சரீரத்தை மேன்மைப்படுத்த அதுக்குரிய உணவு மூலிகைகளை உட்கொண்டு அந்த மேலான சரீரங்களை எல்லாம் பெற்று இதே பிறவியிலே மரணமில்லா பெருவாழ்வு அறிவு விளக்கம் விளங்க சன்மார்க்க ராஜ்யம் ஏற்பட இந்த பூமியில் உள்ள அனைத்து நாடுகளும் எங்கேயும் எந்த உயிரும் அதாவது துன்புற்று அதாவது உத்தகாண்டத்திலே மரணமடையாமல் துடிதுடிக்க செய்யாமல் நல்ல முறையில் அவர்கள் வாழ இந்த அற்புதமான பிறவியே பெருமையே சிறப்பே இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக 1973 ஆண்டிலே இருந்து நாம் சன்மார்க்க வேள்வி செய்கிறோம். நாம் செய்கின்ற சன்மார்க்க வேள்வியினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு அதனுடைய சிரமம் கஷ்டம் இருக்கும் என்பதை உணர வேண்டும். 12 ஆண்டுகள் மூர்த்திகள் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த மூர்த்தி எந்த அடிப்படையிலே அந்த மூர்த்திகள் வழிபாடு செய்கிறோமோ அன்னதானமும் செய்ய வேண்டும். செய்கின்ற இடத்திலே யாரும் பசியாக இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியாமல் இருக்குமேயானால் நாம சென்று வீடு தேடி சென்று வந்து சாப்பாடு வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர்களையும் வரவழைத்து அவர்களுக்கும் உணவு கொடுத்து அவர்களாக தீம்புக்கு வராமல் இருந்தால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. ஒரு வேள்வி செய்கிறதுன்னா சமய மத வேள்வி அல்ல, இது சன்மார்க்க வேள்வி. வேள்வின்னா 12 ஆண்டுகள் நிறைவாகணும். 12 ஆண்டுகள் எந்த அளவுக்கு கடுமையான விரதங்கள் காத்து இருக்கணுமோ எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறதோ ஒரு 5 நிமிஷ நேரம் கூட தாமதம் இல்லாமல் செய்கின்ற வழிபாடு சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு அதனுடைய செயல். அந்த வேள்வி செய்கின்ற போது அந்த மூர்த்திகளுடைய யார் யார் நமக்கு தெரிந்த அளவுக்கு உரிய மூர்த்திகளுடைய வழிபாடு அதுக்குரிய மந்திரங்களும் அதுக்குரிய அனுஷ்டானங்களும் ஆச்சாரங்களும் எப்படி செயல்பட வேண்டுமோ செயல்படணும். செயல்படுகின்ற போது அந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கோயில்கள் இருக்க அந்த கோயில்கள் பாழ்பட்டு இருக்கக்கூடாது. அது அந்த எல்லையில் இருக்கிற அத்தனை கோயில்களும் அதை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து நிவர்த்தி செய்திருக்க வேண்டும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழைகளுக்கு உணவு மட்டும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் யார் உயிர் பிரிந்தாலும் அவர்கள் கேட்கின்ற போது 50 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும். முடியாதவர்களுக்கு நாம் ஏதோ ஒரு சிறு தொகையை கொடுக்க வேண்டும். இப்படி 12 ஆண்டுகள் எல்லையில் இருக்கிற கோயில்கள் திருப்பணியை சொன்னோம். யாரும் பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுதான் வேள்வி. 12 ஆண்டுகள் ஏதோ இந்த சமீபத்தில் 2 கால பூஜை 3 கால பூஜை 7 கால பூஜைன்னு சொல்லி அங்க குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்றது அல்ல.
இந்த 12 ஆண்டுகள் இடைவிடாம இரவு 2:30 மணிக்கு எழுந்து என்னென்ன செய்யணுமோ செய்து 6 மணிக்கு அன்னதானம் செய்யணும்னா காலையில செஞ்சிடணும். 6:10க்கு செஞ்சாலும் குற்றம் குற்றமே. எவ்வளவு கடுமையான நிலைவு நாம் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். எந்தவித ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கு அது ஒரு துளியும் மாறக்கூடாது. 2:30க்கு எழுந்திருச்சுன்னா 2:45 எழுந்திருக்கணும். 6 மணிக்கு அன்னதானம், அதுக்குள்ள படிக்கணும். அத்தனை மூர்த்திகளுடைய மகா மந்திரங்களையும் படிக்கணும். படிச்சுட்டு அடுப்பை ஏற்றணும், ஆட்களை வரைச்சிக்கிட்டு அன்னதானம் சமையல் பண்ணி அன்னதானம் பண்ணிடணும். 12 எதுக்காக? இப்போ இவ்வளவு கஷ்டங்கள் எதுக்காக? யாரையும் வசூலுக்கும் போகக்கூடாது, யாரையும் கேட்கவும் கூடாது. எதற்காக செய்தார்கள்? சன்மார்க்க ராஜ்யத்தை படைக்கணும். பெருமானார் வடலூர்ல ஏற்பாடு செய்தாரே தவிர யாரும் சன்மார்க்க வேள்வி செய்யல. இங்க இந்த பூமியில் இருக்கிற அத்தனை நாடுமே சன்மார்க்க ராஜ்யம் ஏற்படணும். சன்மார்க்க ராஜ்யம் ஏற்பட்டா யுத்தம் இருக்காது, தீவிரவாதம் இருக்காது, பயங்கரவாதம் இருக்காது, தற்கொலைப்பட தாக்குதல் இருக்காது. எந்த கொடூரமான அந்த கெட்ட செயல்கள் அத்தனையும் நீங்கி போயிடும். ஆன்ம திரேக பரிவர்த்தனைன்னா என்ன? இந்த உடம்பிலே இருக்கிற ஆன்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிகின்ற போது அந்த ஆன்மா எந்த சரீரத்துல பிரவேசிக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அறிவியல் பூர்வமா. அதே போல இந்த சரீரத்தில் இருக்கிற ஆன்மா இருக்கின்ற போதே நாம் எந்த அடிப்படையிலே ஜீவகாருண்ய கருணை எத்தனை சதவீதம் இருக்கிறது? இப்ப இவனுக்கு இருக்கிற சதவீதம் என்ன? என்ன பிறவி பிறப்பான், என்ன பிறவினுடைய குணத்துல இவன் இருக்கிறான். அதனாலதான் மரபணுக்கள் ஜீன்ஸை பத்தி சொன்னோம். அதை அடையணும், அதை தெரிஞ்சுக்கணும், அவனே தெரிஞ்சுக்கணும். இப்ப சாதாரணமா போன்ல பேசுறோம், பேசின உடனே நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த செயல் கருவி, அது உயிரல்ல, அந்த கருவிகள் எடுத்து கொடுக்குது. அந்த கருவிகள் எடுத்து கொடுப்பது போல இவன் நல்லவனா, என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதை தெரிந்து மறுபடியும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்து அவனும் நல்லவனாகணும். எந்த உயிரும் எந்த ஆன்மாவும் நஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. வேள்வின்னா 12 ஆண்டுகள் கடுமையானது சொல்ல. அத்தனை கோயில்களும் திருப்பணி செய்யணும்னு சொன்னேன். அதுல இருக்கிறது இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 12 ஆண்டுகள் அன்னதானம் செய்கின்ற போது அந்த கிராமத்துல பசி பஞ்சம் பட்டினியோட இருந்து இவன் வேள்வி செஞ்சான பயன் இல்லை. அது எந்தவித பயனும் கிடையாது. யாரும் அவர்கள் வாங்காம இருந்தாலும் பரவாயில்ல, நாம அன்னதானம் கொடுக்கணும். யார் இறந்தாலும் அவங்க கேட்கணும், நம்மளா போகக்கூடாது. அவர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அரிசியை கொடுத்துட்டு நம்மால் என்ற ஒரு 100, 200, 300 அல்ல, இன்னும் முடியலன்னா 500, அதான் உச்சம். அதுக்கு மேல நம்ம கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு கொடுத்து அவர்களை திருப்தி உண்டு பண்ணணும். அதுக்கு எவ்வளவு கடுமையான விரதம் இருக்கு தெரியுமா? இல்லறத்துல ஈடுபடக்கூடாது, ரொம்ப கட்டுப்பாடு. காலிலே செருப்பணிய கூடாது, முகத்தில தீட்சை இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, வாய்மையான சொற்களா இருக்கணும், தூய்மையான சொற்களா இருக்கணும். அவனுடைய நடைமுறைகள் எந்தவித குற்றங்களும் குறைகளும் பிறர் சொல்லாத இருக்கணும். இவனும் அந்த குற்றங்கள்ல இல்லாதவனா இருக்கணும். எவ்வளவு ஒழுக்கங்கள், எல்லா ஒழுக்கமும் பொருந்தி இருக்கணும். ஒரு ஒழுக்கம்னு மட்டுமல்ல, எல்லா ஒழுக்கங்களும் இந்த வேள்வி செய்கிறவனுக்கு தேவை. அது எப்படி செய்யணும்? கணவன் மனைவியோடு ஜீவகாருண்ய சம்சாரிகளாக இருந்து இந்த உலக சுபீட்சம் அடையணுமே. நாம் தோன்றிய காலம் எவ்வளவோ உத்தகாண்டத்தை பார்த்தோம், வம்பு தும்பை பார்த்து எவ்வளவோ இடையூறுகளை பார்த்தோம். மக்கள் மடிந்தார்கள். அணு ஆயுதங்களாலே ஏவப்பட்டு கைகால் இழந்து உறுப்புக்கெல்லாம் குறைந்து என்னென்ன பாடுபடணுமோ பாடுபட்டார்கள். அதனாலதான் உலகத்தை படைச்ச ஆண்டவரே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அருட்பிரகாச வள்ளல் பெருமான அனுப்பி நீ போய் புத்தம் இல்லாம இருக்கிற அளவுக்கு செய்துட்டு வா. அந்த நாட்டில் புத்தம் இருக்கக்கூடாது, எல்லோரும் சகோதர உணர்வோடு வாழணும், சகோதரோட உணர்வோடு இருக்கணும். எவ்வளவு பெரிய வேள்வி! இந்த 12 ஆண்டுகள் செய்யணும். அடுத்தது 12 ஆண்டுகள் செய்யணுமே. யார நீ குருவா நியமனம் பண்ணிக்கிட்டியோ அந்த குருவை அவருக்கு 12 ஆண்டுகள் செய்யணும். அதுக்கு எது? நீ குருவா அருட்பிரகாச வள்ளல் பெருமான குருவாது ஏத்துக்கிட்டவன்.
அதுக்கு எப்படிப்பட்ட இதில் அவர் இயற்றிய அகவல் மகா மந்திரத்தை குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் அடியார்கள் திருக்கூட்டம் ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் எத்தனை வியாழக்கிழமை செஞ்சிருக்கிறோம்? 890 குருவாரம் வியாழக்கிழமை செய்திருக்கோம். 12 ஆண்டுகள் வரைக்கும் வடலூர் போகக்கூடாது. அந்த 12 ஆண்டுகளும் குருவார வழிபாடு சிறப்பாக செய்யணும். அடியார்களுக்கு அன்னதானம், காலையில் அன்னதானம், இறந்தாக சாப்பாடு, இவளுக்கு உன்னுடைய பொருளை செலவு செய். அவர் விருப்பப்பட்டா கொடுத்தா வாங்கிக்கும். அது வேணான்னு சொல்ல நீ கேட்காது. நீ போய் படியேறி கேட்கக்கூடாது. உன்னுடைய பொருள் எவ்வளவு குறைஞ்சு போச்சுன்னு கணக்கு போடாது. இல்லைன்னா நீ வேலை செய்ய வர வேண்டிய அவசியமே இல்லை. அது எத்தனையோ லட்சம் வீடு, பொருள், தொழில். நான் நிறைய தொழில் செய்தேன். கடையில் பையன் இருந்தாங்க, பேரி கம்பெனி ஏஜெண்டாக இருந்தேன். என்ன புண்ணாக்கு இருந்தது. 1985 ஆண்டிலிருந்து அரிப்பிரகாச வள்ளல் குரு பகவானுக்காக அன்னைக்குங்க ஒரு எக்ரிமெண்ட் எழுதி யார் யார் இந்த வழிபாட்டுக்கு வர்றாங்களோ அவங்க கையொப்பெல்லாம் வாங்கி இன்னை வரலுக்கு செஞ்சிருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம்னு சொல்லி அதுக்கு பத்திரம் எழுதுற மாதிரி அதுக்கு வாசகம்லாம் எழுதி அன்னையிலிருந்து வந்த கையெழுத்து இன்ன வரலுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பண்பாடு, இவர் நேற்று தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பாடு உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆதாரம் வேணுமா இல்லைங்களா? 1900 நம்ம சன்மார்க்க வேலி செஞ்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அத்தனை பேத்தினுடைய கையெழுத்து. 12 ஆண்டுகள் செய்தோம். 627 குருவாரம் செய்து 12 ஆண்டுகள் நிறைவு செய்து இந்த 12 ஆண்டுகளும் எழுந்திருச்சு 2:45 எழுந்திருச்சாலோ 3 மணிக்கு எழுந்திருச்சாலோ வழிபாடு ஆரம்பிச்சோ அகவல் மடிச்சோ ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தாமதம் ஆயிட்டாலோ வேள்வி தோல்வி. வேள்வியை மறுபடியும் செய்யக்கூடாது. வேள்வி செய்யக்கூடாது. போய் எங்கேயாவது போய் வரத்திட்ட போய் கேட்டோன்னா வேள்வி முடிஞ்சு போச்சு. உலகத்துக்கே இவன் நல்லதா இருக்கணும்னு சொன்னவன் இவனே போய் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்திரவன் உலகத்துக்கு எப்படி இவன் நல்லது செய்ய முடியும்? வேள்வி செய்யக்கூடாது, முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு குற்றமும் இல்லாம 627 குருவார வழிபாடு நிறைவு செய்து இப்போ அந்த அளவுக்கு செய்து 97வது ஆண்டு இங்கிருந்து 74 வாகனத்தோட, காரு, பஸ்ஸு, ஆட்டோ எதில் வரணுமோ 76ஓட அத்தனை போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வடலூர் போய் நிறைவு பண்ணணும். எங்கே 627 வார வழிபாடு எதுக்காக செய்தோம்? கணவன் மனைவியுடைய கட்டுப்பாடு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு நல்லா யோஜனை பண்ணி பார்க்கும். எவ்வளவு கடுமை பால் தயிர் சாப்பிடக்கூடாது, இல்லறத்துல ஈடுபடக்கூடாது, நினைக்கவே கூடாது. போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுல பலன் இல்லை. அப்புறம் செய்யறதுல புண்ணியம் இல்லை. உலகம் நல்லா இருக்கு, மக்கள் நல்லா இருக்கு, உயிர்கள் நல்லா இருக்கு, எந்தவித உத்தகாண்டமும் இல்லாம இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்தை சன்மார்க்க ராஜ்யத்தை ஏற்படுத்தணும். அருட்பிரகாச வள்ளல் குணமா இருந்தா 5 ஆற்றல் பெற்றவர். அவருக்காக வேள்வி ஒரு குடும்பம் செய்யணும். அந்த வேள்விங்கிறது நிறைய கொடுத்திருக்கிறார். கேள்வி இல்லார் கேளாய் கெடுகின்றாய், வேள்வி என்று வருங்கால் ஒழித்து நீ மேவுகின்றாய், உன் தலைக்கு ஓலை வருங்கால் எங்கு ஒழிப்பாயேங்கிறார். ஏண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 5 நிமிஷம் தாமதம் இல்லாம ஒரு வேள்வி செய்கிறான். அந்த வேள்வியே உன்னை அழைக்கணும்னு நீ நினைக்கிறியா? அழைச்சாதான் போகணும்னு நினைக்கிறியா? நீ அழைக்காமலே போயிருக்கணும். அதோடு மட்டும் இல்லாம வேள்விக்கே போகாம வேற கூட்டங்களுக்கு, அதாவது ஆடம்பரையா அதிகாரிகளோ பெரிய அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரி பிராரம் வந்தா அந்த கூட்டத்துக்கு விரைந்து போனியே, அந்த வேள்விங்கிற கூட்டத்துக்கு போனியா? போகல இல்லை. திடீர்னு உனக்கு மரணம் வந்துட்டா நீ என்ன சொல்லுவ? எமன் உழைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதான் சொன்னார், கேள்வி இல்லார் கேளாய் கெடுகின்றாய், வேள்வி என்று வருங்கால் ஒழித்து நீ மேவுகின்றாய், உன் தலைக்கு ஓலை வருங்கால் எங்கு ஒழிப்பாயே. அந்த வேள்விக்கு இல்லைங்க வரலான்னு பார்த்தங்க, நேரம் இல்லை. ஏதோ ஒரு பைய சொல்றேன், அவர்கிட்ட நீ பொய் சொல்ல முடியுமா? யமனுகிட்ட பொய் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடுமையான வேள்வி செஞ்சோம். 12 ஆண்டுகள் நிறைவு பண்ணோம்.
அடுத்தது 76 வாகனத்துகளோட நிறைய செய்துட்டு வந்தோம். திரும்ப வந்தோம். திரும்பவும் வந்து வார வழிபாட்டை மாற்றி மாதாந்திர வழிபாடு ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை வழிபாடு 12 ஆண்டுகள் நடந்தது. 2009 வரைக்கும் 12 ஆண்டுகள் செஞ்சோம். கொஞ்சமா அந்த 12 ஆண்டுகள் ஏற்கனவே சொன்ன அந்த சட்டத்திட்டங்கள் எதுவோ அப்படியே நடந்தது. தினம் அன்னதானம், யார் உயிர் பிரிந்தாலும் சரி, இன்னும் என்னென்ன செய்யணுமோ சம்பிரதாயங்கள் சடங்குகள் நிறைய இருக்கு. அதை அத்தனையும் செய்தோம். எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது. அந்த கிராமம் செழிப்பா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. வேள்வி செய்யறோம் இல்லையா, ஒருத்தனால 1 கோடி பேத்துக்கு நன்மையா, அனந்தங்கோடின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான், பஸ்ஸா இருக்கட்டும், ரயிலா இருக்கட்டும், ஏதேதோ எந்த பொருளா இருக்கட்டும், ஒரு பேனாவா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், ஏவுகணையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறது. எத்தனை பேர் சுகத்தை அனுபவிக்கிறான்? கணவன் மனைவியோட பஸ்ல போறான். யார் கண்டுபிடிச்சது? அவன் என்ன நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சா? மக்கள் வாழணும், மக்கள் உயிர்கள் நல்லா இருக்கணும். கப்பல், விமானம், எத்தனையோ அத்தனையும் நம்ம அனுபவிக்கிற அத்தனை பொருளும் ஒவ்வொருத்தன் கண்டுபிடிச்சது தான். யாருக்காக? இந்த 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு, ஆடு மாட்டுக்காக, இவனுக்காக தான். அப்பெல்லாம் அவ்வளவு கண்டுபிடிச்சு அந்த மக்கள் வாழணும்னா உலகமே சுபீட்சம் அடையணும், உத்தமில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேள்வியை, அதுக்குரிய மந்திரத்தை, அதுக்குரிய 5 தொழில் ஆற்றல் பெற்றவர் யார்? இதுவரைக்கும் 5 தொழில் ஆற்றல் பெறல. இதுவரையும் தோன்றிய மகான்கள் 5 தொழில் ஆற்றல் பெற்றதாக இருந்தா சொல்லலாம், என்கிட்ட கிடையாது. அது அவங்க இல்லை. அதன் பிறகு அங்கிருந்து வரும்போது என்ன செய்யணுமோ அந்த 36ஆவது ஆண்டு உடல்நிலை சூழ்நிலை காரணமா முடியல. அப்போ என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி கொடுத்தோம். பிறந்த இடத்துல சாத்தப்பாடி ஆத்தூர் தாலுக்காவில் 10 கிலோ அரிசியை கொடுத்தோம். அங்க வடலூர்ல 50 சங்கம் ஆளுக்கு 1/2 மூட்டை அரிசியை கொடுத்தோம். 25 மூட்டை அரிசி என்ன ரேட்டு வரும் பாருங்க. இத்தனையும் கொடுத்து 54 வாகனங்களோட போய் நிறைவு பண்ணணும். எங்கே? அங்கே 21/11/1999 எனக்கு வயசு 60 நிறைவாகுது. இவ்வளவு காலம் வேள்வி செஞ்சவே இன்னும் முன்னேற்றம் அடையிலேங்கிற நோக்கத்தில் இந்த ரூம்ல இங்க உயிரை விடுவதற்காக போடணும். உயிரை விடுவதற்காக அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. சாம்பார் கீம்பார் அது இது வெறும் ரசம்தான் வெளியே. அப்படி இருந்து 10 மாசம் இருந்தோம். அப்ப மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெண்ணாடத்தில் இருக்கிற முத்து ஜோதி சண்முகனார் எல்லாருமே சேர்ந்து அவர் உயிரை விடவேனான்னு சொல்லுங்க, மரபணுக்கள் ஜீன்ஸை ஆய்வு பண்ணி அங்க நமக்கு எல்லாரும் தினசரி நாளேடு செய்திகளில் வந்திருக்குன்னு அந்த பேப்பர் அத்தனையுமே அதையெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் கொண்டு வந்து 95% மரபணுக்கள், இந்த ஆன்மா, இந்த சரீரம், இவனுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத அறிவியல் பூர்வமா தெரிஞ்சு அவனுக்கே அவன் தெரிஞ்சுக்கணும். நாம ஐயோ அடுத்த உயிர் பிரியும் போது எதுல சம்பந்தப்பட போறோம், ஐயோ எதுல சேரப்போறோமோ அப்படின்னு தெரிஞ்சாதான் பண்ணார். அவனே என்ன செய்வான்? ஐயோ நான் பாம்பா பிறக்க போறேனா, கழுதையாவா, நரகமா? முதலே சொல்லியிருக்கிற, ஏற்கனவே பேச, சில நரகவாசிகளாகவும் அரண்யவாசிகளாகவும் சமுத்திரவாசிகளாகவும் புலிக்கரடி சிங்கமுதிய அப்பவன் குணத்துக்கு ஏற்ற பிறவிகளை பிறக்கிறத சொல்லி இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவனா தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு அறிவியல் வரணுங்கிற நோக்கம், உயிரியல் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்த வழிபாடு. எல்லா இடத்துலையும் எல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து நிறைவு பண்ணணும். அப்படி நிறைவு பண்ணுகின்ற போது தான் 21/11/99 உள்ள போய் 10 மாசம் இருக்கும்போது இந்த ரிசல்ட் என்கிட்ட கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்து 95% மரபணுக்கள் ஜீன்ஸை ஆய்வு பண்ணிட்டாங்க. இன்னும் 5% இருக்குதுன்னு சொன்ன பிற்பாடு அதன் பிறகுதான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தேன். உலகம் நல்லா இருக்கு, உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கு, சன்மார்க்க ராஜ்யம் ஏற்படும் இந்த ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்கிறத பாருங்க. எவ்வளவு எதிர்ப்பு,
எவ்வளவு துன்பம், எவ்வளவு கொடுஞ்சொல், எவ்வளவு குரூரான எண்ணம். அதாவது எனக்கு ஆதரவு உண்டா இருந்து அந்த 4 செய்திகளை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். மாதாந்திர வழிபாடு அது என்ன காரணம்? அருட்பெருஞ்சோதீஸ்வரர் தனிப்பெருங்கருணை நாயகியாருக்காக அந்த 12 ஆண்டுகள் செய்தோம். அதே ரதத்தை விட்டோம், உருவம் கிடையாது, ஜோதி சுரூபமாக ரதத்தில் அலங்காரம் பண்ணி வடலூர் போயிட்டு வந்து நிறைவு பண்ணணும். அதன் பிறகு இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெருஞ்சோதீஸ்வரர் தனி இதுக்கு 12 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 12 ஆண்டுகள் முடியணும். 48 ஆண்டுகள் ஒரு மண்டலம் முடியணும். அப்பதான் வேள்வி நிறைவு. அருட்பெருஞ்சோதீஸ்வரர் எல்லாமே முடிச்சிட்டோம். அப்புறம் இயற்கை உண்மை வடிவராகிய கடவுளுக்கு 12 ஆண்டுகள் செய்யணும். அதுவும் இதே போல செய்தோம். 6 ஆண்டுகள் செஞ்சோம், 8 ஆண்டுகள் செய்தோம். செயல்படுத்த முடியல, வழிபாட்டை நிறுத்திட்டோம். நாங்க ஆரம்பிச்ச பிறகு ஏற்பட்ட முன்னேற்றத்தை சொல்லட்டுமா? ஏற்பட்ட முன்னேற்றம் எவ்வளவு முன்னேற்றம்! அதுக்கு முன்ன பட்ட கஷ்டங்கள் சொல்லி அடங்காது. ஒரு கிராமத்துக்கு ஒரு கிணறு, பஸ் வசதி உண்டா, சாலை வசதி உண்டா, கழிவுநீர் வாய்க்கால் உண்டா, படிப்பசதி உண்டா, என்ன வசதி இருந்ததுன்னு எனக்கு முன்னாடி நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல தயாரா இருந்தா பேச தயார். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த இதுக்கு இந்த சபையில் எப்படி செயல்படணும்? அரசாங்கம் செயல்படணுமே, இதை நிர்வகிக்கிற அரசு செயல்படணுமே. காங்கிரஸில் இருந்தேன், திகாவில் இருந்தேன். 65 திராவிட முன்னேற்ற கழக கொடி ஏத்தனை. இந்த கிராமத்திலே முதல்ல ஏத்தனது 65. சொற்பொழிவு போறோம், கூட்டத்துக்கு போறோம். 72 அதிமுகவை ஆரம்பிக்கிறேன். அது 4-5 பேர்த்தோட சேர்த்து. இப்படி அரசியல் நான் சொல்லிட்டு இருந்தா போருமா? அரசியல் ஏற்பட்டாதானே அவங்க மக்களுக்கு செய்ய முடியும். நானா போய் தமிழ்நாடு இருக்கிற மக்கள் செய்ய முடியாது. அந்த ஆளுகின்றவனுக்கு அந்த எண்ணத்தை வரணும்னு சொல்லி அந்த நிலையை உருவாக்கணும். என்ன உருவாக்கணும்னா, அவர்களே ஏறத்தாழ 50 ஆண்டுகள் அரசாட்சி பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் 65 ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். 67 அவங்க அரசு பதவியில் ஏறினாங்கன்னு சொன்னேன். ஏறத்தாழ 50 ஆண்டுகள். நம்ம என்ன கடவுளை கேட்கிறோம்? ஆன்ம திரேக பரிவர்த்தனை அறிவிளக்கம். என்ன கொடுக்கிறார் பகவான்? இங்கே நிறைய கொடுக்கிறார், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வந்துட்டேன். அண்ட பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே, ஆசைப்பட்டு அறிந்து தெரிந்து அறிவை தூண்டியே, பிண்டத்துயிர்கள் பொருந்து வகையும் பிண்டந்தன்னையே, பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே. அதாவது பிண்டம்னா நம்ம உடம்பு. இந்த உடம்புல இருக்கிற உயிர் பிரிகிறது தெரியணும், பிரிஞ்சு எங்க போய் சேருதுன்னு தெரியணும். அதாவது அது வரைக்கும் திருந்த மாட்டான். இவன் என்னென்ன கடிக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் எப்படி இப்போ செல்போன் எடுத்த உடனே எனக்கு ஏதாவது வேணும், இதை சொல்லணும் அது சொல்லணும். ஒரு உதாரணமா, இந்த கல்யாண வீட்டு ரசம் எப்படி வைக்கிறதுங்க அப்படின்னா அதை ஒரு ஜடப்பொருள் எடுத்து கொடுக்குது. அவன் வீட்டில இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த சொல்றதுக்குள்ள இது எடுத்து கொடுக்குது. அறிவு எங்க போயிடுச்சு? இன்னும் கொஞ்சம் நான் நல்லவனா கெட்டவனா, அல்லது என்னுடைய மரபணுக்கள் எதை குறிக்குது, எந்த உயிரினங்களுக்கு உரிய நிலையில இந்த உணர்வு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுன்னு சொன்னா என்னுடைய வேள்வி நிறைவாயிடுச்சு, உலகம் நல்லா ஆயிடுச்சு. எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம், சொல்ல முடியாத முன்னேற்றம். ஆனா இது மட்டும் இந்த உத்தகாண்டங்கிறது தானுங்கிற முறையில் ஏகப்பட்ட அணு ஆயுதங்களை யாரை கொள்ள? மக்களை கொள்ள. மக்களை கொள்றதுக்கு ஆயுதங்கள் தயாரிக்கிறது இல்லை, மக்களை வாழ வைக்க. இந்த மக்கள் மேலான சரீரம், இன்னும் மேலான சரீரம். இந்த சரீரம் இருக்கே, இது ஊத்த உடம்பு. இது 9 துவாரத்தில் நாத்தம் வர்றது சுத்த சரீரம். பார்த்த உடனே கர்ப்பம் தரிக்கிறது. அதனால இன்னும் மேலும் 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 போகணும். அந்த நிலைக்கு உரிய இந்த உடம்பை ஆக்கணுங்கிறதான் சாமி சொல்றாரு. அவ்வளவு பெரிய வேள்வியை நாங்க செய்திருக்கிறோம். உலகம் நல்லா இருக்க, எங்கேயும் கேட்கல, எல்லா தொழிலையும் விட்டுட்டோம், 2 வீட்டையும் வித்திருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம். இத்தனையும் செய்து வேள்வி நிறைவு செய்துட்டோம். ஆனா இன்னும் 2 வருஷம் செய்யணும்.
செய்ய இயலல, முடியல, உடல்நிலை எழுந்திருக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல. இயலாமை இவ்வளவுதான் கடவுள் எங்களை செய்ய வச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு செய்ய வைக்கல. அது இறைவனுடைய செயல்தானே தவிர என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எந்த உயிர் காக்க கெடுத்தா தினம் 2 பக்கம் சமைச்சு வைக்கணும். வெளியில இருக்கிற நாய் வந்தாக்க பக்கா கணக்கில் சமைச்சு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கணும், பொழுதுங்கிற வலிக்கும். சும்மா ஏதோ தர்மம்னா ஜீவகாரணம்னா சும்மா சொல்லிவிட்டு ஓவாடுறது இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் பார்த்தானா ஐயா பசிக்குது பாப்பா, கடையில ஒரு 4 இட்லி குடியா, இந்த எப்படி வரணும்? ஜீவகாரணம் இல்லையா? உயிரை நேசிப்பது தானே கடவுள். அங்க என்னடா இருக்கு? அது வேற. கோயில் என்னடா இருக்கு? அங்கெல்லாம் எதுவும் இல்லை. இவன் என்ன படைக்கிறதானே எடுத்துட்டு அது வேறு. அந்த லைன் வேறு. அது குற்றம்னு சொல்லல. அந்த இடத்துல அந்த லைன்ல இருந்தா நம்ம முடிவு, அந்த பெருவாழ்வு, இம்மை வாழ்வு, மறுமை வாழ்வு, பேரின்ப வாழ்வு பெற முடியாது. பேரின்ப வாழ்வினுடைய பெருமை என்ன? அண்டண்ட சராசரங்கள்லையும் அங்க என்ன நடக்குதோ, கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால என்ன நடக்குதோ இங்க இருந்தே தெரிஞ்சு கொள்ளக்கூடியது பேரின்ப வாழ்வு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளவு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செஞ்சா இந்த நிலைக்கு வரணும்? இப்போ ஒயர் கம்பியெல்லாம் இந்த எலக்ட்ரி அது இது லொட்டு எத்தனையோ இழுக்கிறோம்ல, அது என்ன கம்பி? அது எப்படி வருது சொல்லுங்க. மேலே அத்தனை வானிலையிலிருந்து அத்தனையும் ஒரு ரேடியோ எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் அது செம்பா தாம்பரம். நல்லா யோசனை பண்ணீங்க. அந்த தாம்பரம் செம்பு எதுவோ அந்த உணவை எடுத்து அதுக்குரிய பச்சளை சொல்லியிருக்கிறார் பகவான். என்ன சொல்லியிருக்கார்? கரிசலாங்கண்ணி சாப்பிட்ற, புளியாரை சாப்பிடு, வல்லாரை சாப்பிடு, தூதுவளையை சாப்பிடு. இதெல்லாம் ஞான மொழிக. உடம்புல இருக்கிற அழுக்க நீக்கிறோம். யார் சாப்பிடணும்? புலால் கொலை விலை சங்கரவன்ட்ட கொடுக்க கூடாது. போச்சு போச்சு போச்சு, அதுல பயன் இல்லை. யார் அப்படிப்பட்டதை சாப்பிட்டு இந்த சரீரத்தை அந்த அறிவுக்கு போற அளவுக்கு இந்த உடம்புல இருக்கிற இந்த எலும்பு நரம்பு அத்தனையும் மாற்றணும். இதை மாத்தினா நீ இங்க இருந்தே பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை பகவான் சொல்லியிருக்கிறார். அருட்பிரகாச வள்ளல் பெருமான் 890 கூட்டம் நடத்தியிருக்கிறோம். உலகம் நல்லா இருக்கு. ஏறத்தாழ 90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறோம். படிப்பறிவு இல்லை, மனதளப்பட்டதை சொல்றோம். அவர் என்ன எங்களை சொல்றாரோ சொல்றோம். இதுல எந்தவித நிலையில் இல்லாதனாலதான் சாமி சொன்னாங்க, தேவர்களோ சித்தர்களோ ஜீவன் முத்தர்தாமோ சிறந்த முனி தலைவர்களோ செம்பொருள் கண்டாரோ, மூவர்களோ அறுவர்களோ முதல் சக்தி அவளோ முன்னியனம் பெருங்கனவர் தம்மீலை உணர்ந்தோர், யாவர்களும் அல்லவென்றால் யான் உணர்ந்து சொல்ல யாமையுமோ ஒரு சிறிது அமையாது கண்டாய், ஆவலோடு அன்பர்களோடு கனக சபை நடிப்பார் அவர் வேறுமை எவ்விதத்தார் அவர் அறிவார் தோழி. என்ன கொடுக்கிறார்? இந்த பிரம்மா விஷ்ணு ரிஷன் இந்திரன் அவங்கெல்லாம் கடவுளை பார்த்தவங்களா இல்லை. கடவுளை பார்க்கல, பார்க்க முடியாது. அவங்களால பார்க்க முடியும். யார்? இந்த பூமியில, இந்த கிரகத்தில, இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல மேலான பிறவின்னு சொல்லக்கூடியது இந்த மனித பிறப்பு இருக்கே, அவன் அடையலாம். இந்த பூமியில இருக்கிற இந்த உயர்ந்த பிறவிக்கு ஒரு 60-70 வயசு கொடுத்திருக்க. இந்த 60-70 வயசுல நீ முயற்சி எடுத்தா அந்த இடத்துல அடையலாம். அவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வயசு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கிரகத்திலிருந்து நிறைய இருக்கு, அது சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை சொன்ன புண்ணியவான் நம்ம அருட்பிரகாச வள்ளல் பெருமான். அவர் தான் ஐந்தொழில் ஆற்ற பெற்றார். அவர் என்ன சொன்னார்? இனிமேல் ஒண்ணு அந்த கர்மர் சித்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுற, ஞான சித்தர் காலம். பிறக்கிற குழந்தை இனிமேல் அறிவு வளர்ச்சியா வரும். எங்க ஒரு 3 வயசு குழந்தை எடுங்க, 5 வயசுக்கு குழந்தை எடுங்க, 10 வயசு 15 வயசு கூட இல்ல, அவன் பைக் ஓட்டுறான். எவ்வளவு அறிவு, எவ்வளவு செயல். யார் கொடுத்த? அன்னைக்கு நமக்கு இருந்ததா இந்த அறிவு? இல்லை. அப்படிப்பட்ட பெருமானார் சொல்றாரு கடவுளை பார்க்கறதுக்காக, நாதவரை சென்று மறை ஓரணந்தம் கோடி நாடி இருந்தனவார் ஆகமங்கள் பரநாத போதவரை போந்து பல முகம் கொண்டு
தேடி புணர்ப்பறியார் இருந்த அறிஞர் புகழ்வாரே. பாதவரை வெந்நீர் படித்து இலங்க ஜோதி படிவம் எடுத்து அம்பலத்தே பரத நடம் புரியும். போதவரை காண்பதலால் அவர் வெறுமாய் அவர் வெறுமை என்னால் புகழசுமோ நீ புகழாய் தோழி. என்ன கொடுக்கிறார்? பிரம்மா விஷ்ணு ருத்திரன் தான் சொல்லிட்டே இருக்கிறோம். மகாதேவன் சதாசம், அதுக்கு மேல நாதம் இருக்கு. அது அளந்ததுங்களா உலகத்தை, கடவுளை பார்க்கணும்னு. விண்ணலைகளை பாலணுக்கள் கூட்டம் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அந்த அணுக்கள் கூட்டம்னா தெரிஞ்சுக்க வந்தவன் மனுஷன் கடிச்சு தின்னு. அதுக்கு வரல, இவன் அறிவை பெருக்கலை, வீணாக்கிட்டான். பெருமானார் சொன்னார், 9 வயசுலயே அந்த அறிவு வந்தா, ஐயோ எனக்கு இந்த அளவுல வந்திருக்கே, இன்னும் ஒரு 9 வயசுல 10 வயசுலயே இன்னும் இந்த அறிவு வராம போயிடுச்சு. அழுதவன் நிறைய பேர். நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க ஆள் இல்லையே, அதனால இவன் என்ன போய் இதுக்கு போக சொன்னாங்களா, மலைகளை போய் விரதம் இருக்க சொல்லியிருக்காரு. நீ காடு மலையெல்லாம் போவாது, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை விட பல கோடி மடங்கு இங்கே வீட்டில் புருஷன் முன்னாட்டியோடு இருந்தாலே அந்த தவத்தை பெருக்கிக்கலாம். அதுக்கு வழியும் சொல்லியிருக்கிறார், கொஞ்சமா சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் சிறப்பை, பெரும் நிலையை நாம் எப்படியாவது உணரணுங்கிற ஒரு நாள்தான் பெருமானார் இது சொன்னது நிறைய இருக்கு. அது என்ன கொடுக்கிறார்? டே நீ பிறந்தவன் ஆன்ம லாபம் அடையணும்டா, ஆன்ம லாபம் அடையணும். நீ வந்தது எதுக்கு? இந்தாண்டு 2 வீடு, அந்தாண்டு 2 வீடு, என்ன போடலுங்க, வெங்காயத்துக்கு 2 வீடு வாங்கி என்ன பண்ண போறான்? இந்த பாருங்க, இந்த 5 ஏக்கர் சதுரம் நம்மளுக்கு தாங்க, அது 50 ஏக்கர். இவனுக்கு 4 அடி மண் இருக்கு, 8 அடி மண்ணில் போய் விழுவ போறவன். இதெல்லாம் ஏண்டா எப்ப சாவு வருது மரணம் வருதுன்னு தெரியாது. என்னென்ன அதிகாரம் பண்ற? இந்த வயசு இந்த 30, 20க்குள்ள உடம்பு ஒண்ணு அழியாம உயர்த்துறதும் குந்துறதும் என்னென்ன ஜெகதல பிரதலாப வேலையெல்லாம் செய்யறேன். செய்யாதே. அடக்கம் அடக்கம் அமரரு இருக்கும். அடக்கம் வரணும். என்ன கொடுக்கிறாரு? மனவாக்கு காயத்தால தப்பு செய்யாதுற, மனசால ஒருத்தனுக்கு தப்பு செய்யாதே, வாக்கால சொல்லாதே, காயத்தாலையும் செய்யாதே. என்ன கொடுக்கிறார்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்துல எது? இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் மட்டும் செய். ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் கடவுளே கொடுக்கிறது. இந்த ரெண்டும் நீ பிரயாசப்பட்டு செய். என்ன அதுல இருக்க கஷ்டம்? நல்லா செஞ்சுப்பார். ஜீவர்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை நிவர்த்தி செய்யணும். எப்படிப்பட்ட நிலையில பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் எப்படிப்பா அடையிறது அப்படின்னு கேட்டா, முதல்ல பசி நீக்கு. எந்த உயிரினங்கள் கஷ்டப்படுகிறதோ அதுக்கு முதல்ல பசி. அது என்ன? சாப்பாட்டை கொடு. உன்னை காடு ஊடெல்லாம் கேட்கல, எந்த நீ வச்சிருக்கிற பணத்தை கேட்கல. பசி தாகத்தை நீக்கு. பசி நீக்கிட்டாலே உடம்புல இருக்கிற புலன்கள் எல்லாம் வேலை செய்யும். கண்ணு தெரியுது, அடே அப்பா கண்ணு சாப்பிட்டோன்னு அப்பா அப்படின்னு அப்படிப்பட்ட பெரிய நிலையில போக்கணும். உயிரில் படும் வேதனை நினைத்து கருணையே உணர்வு வரணும். நான் இருந்து பைக்கில் வந்தேன், அந்த உயிர் ஒரு 4 நாய் ஒரு நாயை கடிச்சு உதறிச்சு. எனக்கு என்ன நினைக்கிறதே தெரியல. பிரார்த்தனை பண்ணு, நம்மளால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியல. அழுகிற அழுக வந்தவன் நீ, சிரிக்க வரல. இந்த கையில் மோதிரம், அந்த கையில் மோதிரம், கையில் கடிகாரம் படம், கையில் மைனர் செய்யும். அதுவா சுத்த சன்மார்க்கம்? சுத்தம்னா என்ன? பிறக்கும் போது என்ன போட்டுட்டு வந்த? அப்படிப்பட்ட நிலையில கொடுக்கிறார். பெரிய நிலைய கருணையே வடிவமா இருக்கணும். அதனாலதான் சாகாத கல்வி ஒன்றே சிவம் தான அறிந்த அறிவே. சாகாத கல்வின்னா என்ன? சிவம்னா என்ன? கருணை வடிவமா இருக்கிறது சிவம். கருணையா அந்த இது தர்பார் இருக்க ஆசை, நானே நீயா பார்த்துக்கிறேன். எனக்கு 100 தலைவெட்டு இருக்குங்க. இந்த பையன் என்னங்க பண்ணிவிடுவான் பார்ப்போங்க. இந்த ஒரு வீட்டுக்கார பையன் என்ன பண்ணிவிடுவான்? எட்ரா தடியே, அது இல்லடா நீ வந்த வேலை. நீ வந்த வேலை அது இல்லை. 84 லட்சமா பிறந்து 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 அதுலயும் பிறந்து பிறந்து வந்த சொல்ல முடியாத பிறவி, அப்பப்ப எல்லையில்லாத பிறவி. அவ்வளவு பிறவி பிறந்து வந்தியே, அந்த உயிரினங்கள் படுதே. கொஞ்சம் சோறு வச்சுட்டா என்ன போடும்?
ஏதாவது ஒன்றுக்கு போடும். நீ சாப்பிட்றது இருந்தால் அவளை குறைச்சி அதுக்கு போதும். உன்னை வாழ்த்தும். எல்லா உயிர்களும் உன்னை வாழ்த்தும். உன்னை ஆன்மா பிரிகின்ற போது வாழ்த்தும். வாழ்கின்ற வாழ்க்கை புனிதமான வாழ்க்கையா இருக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறத சாமி சொல்றார். கருணையே வடிவமாகும். எந்த அளவுக்கு கோபம் வரக்கூடாது. சினம் காமம் அடையாமை வேண்டும். கோபம் வரக்கூடாது, போச்சு. சினம் காமம் வரக்கூடாது, போச்சு. அது இல்லறத்துல ஈடுபட்டவன் என்ன பண்ணான்? அதுக்கு வழியை பகவான் சொல்லியிருக்கிறார். அவன் என்ன எப்படி இருக்கணுங்கிறத குடும்ப வாழ்க்கை நடத்துறதுல இதுலயே எழுதியிருக்கிறார். குடும்ப வாழ்க்கை எப்படி, அவன் எப்படி ஈடுபடணும், எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த நிலையில, அந்த உணர்வுல, அந்த சன்மார்க்க வேள்வி செய்ய வந்த பாரம்பரியத்துக்கு உரியவர்கள் நாம். உலகத்திலே யாரும் இல்லை. அவன் பொருளை செலவு பண்ணுவானா? செலவு பண்ணாலும் உழைப்பு ஒரு நாளா 2 நாளா? 46 வருஷம் இல்லையா? கல்லெஞ்சம் கரையாதா சாமி? கல்லெஞ்சம் 2:30க்குன்னா எவனு சாதாரண, அப்பதான் தூக்கமே அதிகமா வர்றது. அப்படிப்பட்ட வேள்வி செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்? உலகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், உயிர்கள் நல்லா இருக்கணும். அடிச்சுக்கிறது பிடிச்சுக்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்க வரல. நாம் எப்படி எப்படி வாழ வேண்டுங்கிற முறையை சொல்லியிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து இதே பிறவியிலே இந்த ஆன்ம திரேக பரிவர்த்தனை சொன்னேனே, அதனுடைய கருவிகள் கண்டு அவன் அடுத்த பிறவி என்ன, அவன் என்ன உணர்வுல இருக்கிறான். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, காமம் எவ்வளவு இருக்கு? 100க்கு 90. அவன் ஏதாவது நியாயத்துக்கு கருணையா வருவானா? அப்படியே ஒரு பெண்ணை பார்த்தானா பாஞ்சல்லாமான்னு இருக்கும். அது எப்படி அவனுக்கு கருணை வரும்? நடந்து வரும்போதே கம்பீரமா இருப்பான். அப்புறம் சும்மா இருக்க சொல்லுமா? அப்படி எடுத்துட்டு வந்து போகுது, என்ன பண்றாங்களா பார்க்கலாமே. அந்த உடம்பு ஒரு அடி ஏறும் இறங்கும், மீசை துடிக்கும், மூக்கு துடிக்கும், கண்கள் அப்படி போற பார்வை பார்க்கும், அதை பார்க்கும், இதை பார்க்கும். அடக்கம் வருமா? வராது. அதுதான் சாமி சொல்றாரு, டேய் வேண்டாம் வேண்டாம், செத்து போற பையன் என்ன சொல்லுவார்? கருணை வடிவமாயிரு, கருணை வடிவமாயிரு. அப்படிப்பட்ட புண்ணியவானுடைய வேள்வியை நாங்கள் செய்த காரணத்தினாலே உலகம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. சொல்ல முடியாத முன்னேற்றம். இப்ப சன்மார்க்கத்தில் யாரோ பேசுறாங்க, சொற்பொழிவு. அது அவர் இசையை சொல்லுவாரு, இவர் சொற்பொழிவு பேசுவாரு, அவர் ஒரு பாசுரத்துக்கு ஒரு பொருள், இதையெல்லாம் அதுக்கு அழகா சொல்லிட்டு போயிட்டார் சாமி. டேய் அதுல ஆசைப்படாத, அதுல 10 ஆள் சுமக்கிறது ஒரு வண்டி பாரம். என்ன சொன்னாரு? 10 ஆள் சமயம் ஒரு வண்டி பாரம். அது மாதிரி 400 வண்டி கொண்டது ஒரு சூழ் வண்டி, 400 வண்டி கொண்டது ஒரு சூழ் வண்டி. அது மாதிரி ஒரு ஜென்மத்தில் 1000 சூழ் வண்டி அறிவே. இதை படிக்கணும், இந்த பசம் படிக்கணும், அதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அப்படி தீவிரமா படிச்சாலும் அருள் வடிவத்தில் 1000 இருக்கு. 400 வண்டி அத்தனை அறிவும் ஒரு நொடியில தெரிஞ்சுக்கலாம்டா. அருளை சம்பாரிச்சுட்டா அருள் எங்க வரும்? ஜீவகாரண்யம். ஜீவகாரண்யம் செஞ்சா அருள் வந்துடும். ஜீவகாரண்யம்னா என்ன? உயிர் படுகின்ற வேதனை, உயிருக்கு உணவு கொடு. உயிர் படுகின்ற வேதனை பார்த்து நீ அழுது, உன் கண்ணில் நான் அங்க இருந்தா ஏன் வந்தேன், நான் அந்த குதிரை வீட்டுல இருந்தா வந்தேன் சொல்றோமா இல்லையா? நான் ஆட்டுல இருந்தா வந்தேன், மாட்டுல இருந்தா வந்தேன். அதை ஒண்ணு அதை வெட்டி கருவாடு போட்டு என்னென்னமோ பண்ணி சித்திர குத்து பண்றியே. சீச்சி, நமக்கு நிறைய பொருளை படைச்சிருக்கிறார். மலைக்கோட்டையிலேருந்து மார்க்கெட் வழியும் பார்த்தா 2 பக்கம் வாங்கி திங்க முடியாது, அவ்வளவு பொருள். பேரிச்சுங்க, வெங்காயம், கருவேப்பிலை, பேரிக்காய், மாறஞ்ச பழம், என்னென்னமா இருக்கும். இட்லி, தோசை, இவ்வளவும் தின்னு விட்டு இந்த என்ன சொல்லுவார் கேட்பானா? அதையும் சொல்லு. அது போயிட்டு என்ன ஆகுவார்? கொன்றால் பாவம், அது தின்றால் தீரும். என்ன சொல்றாரு? அவரவர்கள் செய்கைக்கு தக்கப்படி நரகவாசிகளாகவும் ஆரண்யவாசிகளாகவும் சமுத்திரவாசிகளாகவும் பிறப்பார்கள். இது தேவையாடா உனக்கு? இந்த பிறவி தேவையா? இது சம்பாதிக்க வந்திருக்கிற இந்த மனித பிறப்பு. அவன் என்ன அடிக்கிறியா அடிச்சுட்டு போ, திட்டுறியா திட்டிட்டு போ. நீ செய்யாதே, உன் ஆன்மாவில் இந்த டேப்பில் பதிவு பண்ணாது, நீ திட்டாது. அது எதை சொன்னாலும் சகிப்புத்தன்மை.
அதோட இருந்து வாழ்ந்து பழகிக்கொள்வாயானால் இதே பிறவியில இதே ஜென்மத்தில சன்மார்க்கத்துக்குரிய நிலைக்கு உரியவனாக வருவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஸ்ரீ ராமலிங்காய குருவே துணை.